கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீரம் படத்துல ஏகேவுக்கு பிரதரா நடிச்சிருந்த ஆக்டர் பாலாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எஃபோர்ட்டை போட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணி இட்ஸ் டஃப், இட்ஸ் இம்பாசிபிள், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், இருந்தாலுமே இதை நான் கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது, எப்போதுமே இதை நான் கண்டிப்பாக கிவ் அப் பண்ண மாட்டேன், காட் ஸ்பீட் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான கம்பேக் கொடுத்த அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே உயிர் பிழைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன கண்டிஷன்ல இருந்த அவரோட ஹெல்த் இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி பயங்கரமான ஒரு மாசான கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லும் பொண்ணே உன்னை என்ன செய்ய உத்தேசம், வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன, கட்டதாரி கால நானே கண்ணு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே, சொல் பொன்மானே எங்க மொழியை நீங்க கத்துக்கிறப்ப உங்க மொழியில ஒரு வணக்கம் மட்டுமா நான் கத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து அழகான தமிழ் இருக்கும்போது வேற மொழிக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். வசனங்கள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் சினிமா வசனங்கள் தான், சும்மா ஆலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு ஊரலாமையுமா உருளைக்கிழங்கு சொன்னாலுமா கருணக்கிழங்கு அந்த எஸ்டேட்ல எல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பல மொழின்னு உங்கள்கிட்ட யாரோ சொல்லி ஏமாத்திருக்காங்க. நல்ல வேலை எங்க வாட்டில் புளிய மரத்து அடியிலே அப்படின்னு ஆரம்பிக்காம அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுல்ல, சொல்லக்கூடாதுன்னு தான். அதனால் நல்லா நிறைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் வந்து அங்கே இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாரியம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமே அங்கே கொண்டாந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கேயும் கிடைக்கும். திருவிழா, பொங்கல், புத்தாண்டு எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கேன், நிறைய தமிழ் மேலே காதலிச்சிருக்கேன், தமிழ் பாடல் மேலே காதலிச்சிருக்கேன். நமக்கே கவுண்டர். தமிழ் பொண்ணை காதலிச்சிருக்கீங்களா? இப்போ இவ்வளவு தொலைக்காட்சி ஊடகங்கள் நெறியாளர்லாம் கடந்த பிறகு சினிமா மட்டும் விட்டு வச்சிங்களா இல்லை எப்படி? சினிமா வந்து ஒரு மொழி சொல்லுவாங்கள்ல, கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமோ, ஒரு பெரிய கோவிட் டைம், எங்கேயும் போகக்கூடாது, ஃப்ளைட் விடலை, அது விடலை. எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த விசா வேறு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. நீஹா வணக்கம். பார்த்தீங்களா, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. இதை மனப்பாடம் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பெருவாரியாக தமிழர்கள்லாம் தமிழ் பேசுவதில்லை அப்படின்னு நிறைய வருத்தம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சீனராக பிறந்து தமிழில் வந்து இவ்வளவு காதலோடு இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் நிறைய தமிழ் பேசி பேசி நம்ம ஊரில் நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்காங்க. நீங்கள் அவர் மாதிரி இருக்கீங்களா இல்லை ஒரிஜினல் சீனாக்காரராங்கிறது உங்கள் சட்டையை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியா இருக்குது. ஒரு உங்கள் சட்டையிலேருந்து ஆரம்பிக்கிறது என்ன பயங்கரமாக இருக்கே, பட்டுச்சேரியில் பார்டர்லாம் வெட்டிட்டு தைச்ச மாதிரி என்னது? ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு சைனீஸோட பாரம்பரிய உடை. இது வந்து சோன்சாமில் வந்து ஆண்கள் உடைய ஒரு உடை இது. நீங்கள் நீஹாவ்னு சொல்லும்போது அது சைனீஸில் வந்து வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னா, எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கிறப்ப உங்கள் மொழியில் ஒரு வணக்கம் மட்டுமா நான் கற்றுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து அழகான தமிழ் இருக்கும்போது வேற மொழிக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் கழுத்தில் இருக்க தாயத்தாலே என்னை அடிச்சிட்டீங்க. என்ன அது புளிப்பல்லு மாதிரி என்ன அது? அதாவது எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, சீனத்தமிழ்னு. சீனனா இருந்தாலும் தமிழ் ஒரு பண்பாடு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அடையாளம் எனக்கு. எங்கூர் ஐட்டம் அது. நான் இதுவும் சீனா விட்டு தான் நினச்சிட்டேன். இல்லை இது வெள்ளி. இது உள்ள வந்து அம்பாலும் விநாயகர் இருப்பாங்க. அப்படியா? இதை கவனிக்காம விட்டனே. கீழே ரெண்டு பிரிஞ்சு விடுது, அது என்னது பார்த்துருப்பீங்களா? மோஸ்ட்லி வந்து புலி நகம் போட்டிருப்பாங்களா? ஆமா ஆமா ஆமா. புலி நகம் போட்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால வெள்ளியில புலி நகம் போட்டிருக்கீங்க. ஆமா பரவாயில்ல. நீங்க தமிழ் கத்துக்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கிற விதிமுறைகளை கற்றுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு தனியான பாராட்டு. எப்படி இந்த தமிழ் காதல் வந்துச்சு, எப்போ வந்துச்சு? சின்ன வயசுலேயே வந்து நான் மலேசியாவில்
பாருங்க தமிழ்நாடு தான் வருது. மலேசியாவில் வந்து பிறந்து வாழ்ந்த சூழ்நிலை, அதாவது நான் வாழ்ந்த சூழ்நிலை வந்து தோட்டப்புறம்னா எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டில் பிறந்த வாழ்ந்தேன் நான். பாடாமிஹா எஸ்டேட்னு ஒரு தோட்டம் இருக்குது. நார்மலாக மலேசியாவில் வந்து எஸ்டேட்டுன்னு சொல்லும்போது நிறைய தமிழர்கள் தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தோட்ட தொழிலுக்காக இங்கே நிறைய தமிழர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க. அதனால் நிறைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் வந்து அங்கே இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாரியம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமே அங்கே கொண்டாந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கேயும் கிடைக்கும். திருவிழா, பொங்கல், புத்தாண்டு எல்லாமே சிறப்பாக தீபாவளிலாம் கொண்டாடுவாங்க. அதனால் அந்த வாழ்ந்த சூழ்நிலை, ஏன்னா எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கும். ஒரு 4-5-10 குடும்பம் தான் இருக்கும். சீன குடும்பம், மலாய் குடும்பம் இருக்கும். மற்ற குடும்பம்லாம் தமிழர்கள் தான் இருப்பாங்க. எவ்வளோ 10 பேர் வந்து சீனர்கள் இருக்கீங்க, 10 பேர் மலாய் மக்கள் இருக்காங்கன்னா எத்தனை மக்கள் இந்து மக்கள், தமிழ் மக்கள் இருப்பாங்க? அங்கே ஒரு 50 பேர் அதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா தோட்டப்புறம்னா தமிழர்கள் சார்ந்தது தான் ரொம்ப. அங்கே அப்படிதான். மொழியை கற்றுக்கணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு? மொழி கற்றுக்கிற ஆசையோட நான் சின்ன வயசுலேயே அங்கே பிறந்து வாழ்ந்ததுனால பக்கத்து வீட்டிலாம் தெலுங்கு ஆள், தமிழ் ஆள் இப்படிலாம் இருக்கும்போது அவங்க கூட வாழ்ந்த சூழ்நிலை வந்து எனக்கு வந்து இந்த தமிழ் கற்றுக் கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க கூட பேசும்போதே மொழி பழகிட்டீங்க. என்னது பக்கத்து வீட்டு போனால் எல்லாம் நம்மள தமிழ் தான் பேசுவாங்க. அதாவது வேறு மொழியில் பேச மாட்டாங்க. எப்படிடா இருக்க அவர் பட்ட பேர் வச்சாலும் கூப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்டியா கொண்டே தமிழில் பேசும்போது அது ஒரு என்ன பட்ட பேர் வச்சா உங்களுக்கு? அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. சரிங்களா? தென் எங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு கொஞ்சம் தமிழ் ரத்தம் இருக்குது. எங்கள் பாட்டி வந்து தமிழர்கள், எங்கள் அம்மா பெற்ற அம்மா வந்து தமிழர்கள், எங்கள் அம்மா பெற்ற அப்பா வந்து சைனீஸ். எங்கள் ஃபாதர் வந்து ஃபுல் அண்ட் சைனீஸ். தென் எங்கள் பாட்டி வந்து தர்மபுரிக்காரவங்க. அப்படி அவங்க ஊருக்காரவங்க. எரமதாரப்பட்டியில் பிறந்து வாழ்ந்தவங்க அவங்க. அந்த மலேசியாவுக்கு வந்து என் தாத்தா சைனீஸ் தாத்தா கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா, தென் எங்கள் அப்பா வந்து சைனீஸ்.